வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்க நகை கணக்கான நிபந்தனையை தளர்த்தியது ரிசர்வ் வங்கி. நகை வாங்கியதற்கான ரசீது தேவை என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் தளர்வு. சட்டமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவதற்காக இன்றிரவு மதுரை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. முன்னேற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் 2 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை. மக்களை சந்திக்க புறப்படும் திமுக நிர்வாகிகளின் ஒவ்வொரு நகர்வும் வெற்றி பெற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு எக்ஸ் பக்கத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் 13ஆம் தேதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. இன்றும் நாளையும் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் கணிப்பு. பக்ரீத் விடுமுறையொட்டி குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். உதகை தாவரவியல் பூங்காவிலும் திரண்டு உற்சாகம். கோவில்பட்டி அருகே எண்ணெய் கசிவு காரணமாக உபவன் நிலையத்தில் பயங்கர தீ. மற்ற இடங்களுக்கு தீ பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அன்புமணியை சந்திக்க வாய்ப்பில்லை. சென்னை வந்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. ஐயா, திரு அன்புமணியை சந்திக்க வாய்ப்பு இருக்காங்க. சென்னைக்கு வந்திருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி தான் தங்களது அணிக்கு வந்திருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. திமுகவை வீழ்த்த அதிமுகவுடனான பங்காளி சண்டையை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் நியூஸ் 18க்கு பேட்டி. ஏற்கனவே பங்காளி சண்டை இருக்கு, அதை வச்சுதான் கேட்கறீங்க. எங்களை பொறுத்தவரை இந்த சண்டையெல்லாம் ஓரமா வச்சுட்டு அதெல்லாம் பின்னாடி தேர்தல் முடிஞ்சு திமுகவை வீழ்த்தி விட்டு பார்த்துக் கொள்ளலாம். சென்னையில் வரும் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் பிரேமலதா விஜயகாந்த். தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்க தேர்வாகியுள்ள பச்சமலை பகுதி பழங்குடியின மாணவருக்கு முதலமைச்சர் வாழ்த்து. சட்டப்படிப்புக்கு திமுக சட்டத்துறை வழிநடத்தும் என்றும் உறுதி. தமிழர்களின் கலாச்சாரத்தை மற்ற மாநில மக்கள் அறிந்து கொள்வதற்காகவே முருகர் மாநாடு நடத்தப்படுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து. பிரித்தாளும் கொள்கையை பாஜக கடைபிடிப்பதாக செல்வ பெருந்தகை விமர்சனம். சின்னத்திரை நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம். ஆகஸ்ட் 10 சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நடைபெறும் என்று சங்கத்தின் தலைவர் அறிவிப்பு. தஞ்சை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக சுங்கச்சாவடியை திறக்கிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். மானம்பட்டி பகுதியில் வரும் 12ஆம் தேதி செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அறிவிப்பு. பெங்களூரு கூட்ட நெரிசலை தொடர்ந்து கர்நாடக கிரிக்கெட் சங்க செயலாளர் மற்றும் பொருளாளர் ராஜினாமா. 11 பேர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பொறுப்பேற்பதாக கூறி சங்க தலைவருக்கு கடிதம். கர்நாடக கிரிக்கெட் சங்க அலுவலகத்தில் சிஐடி அதிகாரிகள் விசாரணை. 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் நடவடிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பெருமளவில் குவிந்துள்ள பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு காத்திருக்கும் நிலை. தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் சரிவு.
சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் ஜூன் 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், ஜூன் 9ஆம் தேதி இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணித்துள்ளது. ஜூன் 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், 11ஆம் தேதி கடலூர், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணித்திருக்கிறது. 12ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், 13ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்றும், ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. பக்ரீத் மற்றும் வார விடுமுறை ஒட்டி சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. கடந்த வாரம் கனமழையால் வெறிச்சோடி காணப்பட்ட உதகை தாவரவியல் பூங்காவில் தற்போது சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. மலர் மாடம், கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள வண்ண வண்ண மலர்களை கண்டுகளித்த பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். கிட்ஸோட வெக்கேஷனுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். கிட்ஸ்க்கு லாஸ்ட் வீக்கே ஸ்கூல் திறந்துச்சு. பட் ஸ்டில் இந்த வீக்கெண்ட் பிளான் பண்ணி வந்திருக்கோம். கிளைமேட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. கிட்ஸ் எல்லாம் வெக்கேஷனுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி சில் கிளைமேட் தான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அதே மாதிரி நல்லா இருக்குது கிளைமேட்டு. இதேபோன்று தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலும் வார விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சில்லென்று ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரில் பொதுமக்கள் குடும்பத்துடன் ஆனந்த குளியலிட்டனர். குற்றாலத்தில் தண்ணி அதிகமாக நல்லா வருது. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. பக்ரீத்னால நல்ல கூட்டமாக இருக்கிறதுனால நல்லா என்ஜாய் பண்ணணும் ஃபேமிலியோட. திமுக உறுப்பினர் சேர்க்கையில் புது வாக்காளர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதனை எதிர்கொள்ள ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக முன்கூட்டியே தயாராகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுகவில் உறுப்பினர்களாக சேர்க்கும் வகையில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுக்க வேண்டும் என்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது ஒவ்வொரு பூத்திலும் 30 விழுக்காடு வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என்றும், அதில் இளம் வாக்காளர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். உறுப்பினர் சேர்க்கையின் போது வாக்காளர்கள் முன்வைக்கக்கூடிய குறைகளை கேட்டுக்கொண்டு அதற்கு பொறுமையுடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுகவின் திட்டங்களை மக்களிடம் விளக்கி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆக்கப்பூர்வமான ஆலோசனையுடன் நடந்தேறியதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களை சந்திக்க புறப்படும் திமுக நிர்வாகிகளின் ஒவ்வொரு நகர்வும் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.